உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பார்த்தீங்களா? கனம் பண்றதுன்னா என்ன சொல்லுங்க? கனம் பண்றதுன்னா என்ன? எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உலகம் அவங்களை ஒதுக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும். அப்ப நான் என்ன கனம் பண்றேன்? நான் கனம் பண்ணுவேன்றாரு. அப்ப கனம் பண்றதுதான் என்னவா? பொருளால அவரை கனம் பண்றோம். அப்ப என்ன நீ பொருளால கனம் பண்ணும்போது அடுத்து நான் கை தட்டுங்க, ஏன் பொருளால நான் கனம் பண்ணுறேன். அப்போ அவர் என்ன கனம் பண்ணுறாரு? அப்போ அவர் லெவலுக்கு அவர் என்ன கனம் பண்ணும்போது அப்போ என் லெவலுக்கு நான் அவரை கனம் பண்ணுவேன்ல. எப்படி கனம் பண்ணுவாராம்? அப்பொழுது நீ என்ன கனம் பண்ணு, பொருளாலும் விளைவின் முதற் பலன் என்ன கனம் பண்ணு. அப்போ நான் எப்படி உன்னை கனம் பண்ணுவேன்னா, வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்கள், உன்னோட பேங்க் அக்கௌண்ட் வெல்லிங் ஆயிருக்கு. என்னைக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? என்னைக்கு அற்புதத்தை வச்சு நம்ம பெரிய ஆளாகவும் நினைக்கிறத மாத்திரமோ அன்னைக்கு அற்புதம் நடக்கும். என்னைக்கு பணம் வரும், பணம் ஆசை என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு பணம் வரும். பண ஆசை எப்படி நீங்கும்? தசமபாவத்தையும் காணிக்கை எடுத்து வைக்கும்போது என்ற பண ஆசை இல்லை என்பதை நான் காண்பிக்கிறேன். இது அன்புடன் நான் வரவேற்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லு. கனம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு கௌரவிப்பு தான் கனம் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கனம் பண்ணுறேன்னா உங்களை வந்தவொடனே உங்கள் முன்னாடி கையை கட்டிட்டு ஐயா அப்படின்னு நான் பேசிவிட்டு நீங்கள் இங்கே எங்கள் ஊருக்கு நீங்கள் வரீங்க, உங்களை கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு டீ கூட நான் வாங்கி தரல, அதுக்கு பேர் கனம் பண்ணுற கிடையாது. ஆனால் திரும்ப என்னங்கன்னு திரும்ப ஐயான்றேன். ஐயான்னு சொல்லிட்டு என் டீயை மட்டும் நான் குடிக்கிறேன், உங்களுக்கு டீ வாங்கி தரல, இதுக்கு பேர் கனம் பண்ணுறது இல்லை. கனம் பண்ணுறது செயலில் வெளிப்படுறது. கனம்ன்றது கையை கட்டிட்டு கடவுளுக்கு முன்னாடி நடுங்கிறது, ஷூவை கழட்டி போட்டு நிற்கிறது, இதெல்லாம் அமைதிப்பட்ட சத்தியராஜ் கதை. அது அதனால் தெரிலன்னா விட்டுருங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ நீங்கள் அடுத்த முந்தின ஜென்ரேஷன் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அரசியல். கடவுளுக்கு முன்னாடி நடுக்கத்தோடு இருங்க, ஷூவை கழட்டி நில்லுங்க, அவருக்கு குனிஞ்சிட்டு நில்லுங்க, நிமிந்துக்கிட்டு நில்லுங்க, இதெல்லாம் கனம் கிடையாது. கனம் என்பது அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது. என் வசனத்துக்கு அஞ்சு நடுங்கிற நோக்கி பார்ப்பேன்றார். அப்போ நான் பைபிள் சொல்ல என்ன ஒருத்தன் கனம் பண்ணால் நான் சொன்னதை அவன் செய்யும்போது அவனை நான் கனம் பண்ணுவேன்றார். ஸோ அவனை என்ன கனம் பண்ணுவான்னு அப்போ என்ன அர்த்தம்? என்ன நிப்பாட்டி வச்சு அவர் ஐயான்னு வரா? இல்லை, கனம் பண்ணுறது ஐயா தான்னா அப்போ அவரே முன்னாடி ஐயான்னு வரா? அப்போ அங்கே மட்டும் கனம்ன்றது வேறு எது வருதில்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் கனம்ன்றது வேறு. ஸோ அவரை நீங்கள் கனம் பண்ணும்போது நீங்கள் கனப்படுத்தப்படுகிறீர்கள். எப்படி கனம் பண்ணுவா? கனம் பண்ணுறதுனா என்ன? வாசிங்க, நீதிமொழியில் ஒரே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பார்த்தீங்களா? கனம் பண்ணுறதுனா என்ன சொல்லுங்க, சொல்லுங்களேன். நீங்கள் தான் வசனத்தை கொடுத்தா நீங்கள் மெசேஜை ரெடி பண்ணிடுவீங்களே. இப்போ மட்டும் மெசேஜ் வருதா? வருதில்ல? வருது. கனம் பண்ணுறதுனா என்ன? எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. கர்த்தரை என்னைக்காச்சும் நீங்கள் நேரில் பார்த்து போய் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கான்னு தேடுவீங்களா? தேடி பார்த்து கொடுக்க முடியுமா? அப்போ தேவன் கொடுனார்னா எங்கே கொடுக்க தான் சொல்கிறாரு?
எங்கே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தலத்திற்கு போய், அது தூரமாயிருந்தாலும் அங்கே உன் விளைவின் முதற் பலனை விதைப்பாயாக. விதைக்கிறத தெளிவாக சொல்லிட்டார். எங்கே நான் உன்கிட்ட பேசுகிறேன் அங்கே தான்டா நான் உனக்கு இருக்கிறேன், அங்கே நீ விதைக்கணும். உன்னுடைய ஒட்டுமொத்த, நான் ஏற்கனவே போன மாதம் சொன்னேன், தசம பாகங்களை விதைத்து பழகுங்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே பணத்தோடு கூட இருக்கிற பற்றை உடைத்து போட்டு பெரிய பணக்காரனை உங்களை மாற்றும். தேவன் என்னைக்கு திரும்ப நம்மளை பணக்காரனாக்குவார்? பண ஆசை என்னைக்கு நம்மளை விட்டு போதும் அன்னைக்கு பணக்காரனாக்கிறார். என்னைக்கு ஜனங்களை பெருக வைப்பார் தெரியுமா? ஜனங்களையே மனசில் நினச்சிட்டு அவன்கிட்ட எதுவும் வரும்ன்றதை என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்கு ஜனங்களை கொடுப்பார். என்னைக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? என்னைக்கு அற்புதத்தை வச்சு நம்ம பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறத மாத்திரமோ அன்னைக்கு அற்புதம் நடக்கும். என்னைக்கு பணம் வரும்? பண ஆசை என்னைக்கு நீங்கும் தான் அன்றைக்கி பணம் வரும். பண ஆசை எப்படி நீங்கும்? தசம பாவத்தையும் காணிக்கை எடுத்து வைக்கும்போது என்கிட்ட பண ஆசை இல்லை என்பதை நான் காண்பிக்கிறேன். ஆமாம், அது தேவனுடைய இருதயத்தை தொடுகிறது. என் பிள்ளை பணத்தை இவ்வளோ தேவை இருந்தும் அவன் எடுத்து வச்சான் பாரியா, என் பிள்ளை விடுதலை ஆகிட்டான், அந்த கட்டிலேருந்து விடுதலை ஆகிட்டான், அதனால் அவனை தைரியமாக நம்பி நான் ஆசீர்வதிக்கலாம் என்கிற இடத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் மறுரூபமாக்கப்படுறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க. எல்லா விளைவின் முதற்பொருளாலும் என்னை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ நான் உன்னை கனம் பண்ணுவேன். அப்படிதான் என்ன கனம் பண்ணுன்னா இப்போ என்ன அர்த்தம்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என்னை கனம் பண்ணுகிறவனே 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 சாமுவேல் 2 வாசிங்களேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் கனம் பண்ணுவேன். அடுத்து அசட்டை பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கனவீனம் பண்ண மாட்டேன், அவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். இந்த உலகம் அவங்கள ஒதுக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படும். அப்போ நான் என்ன கனம் பண்ணுறேன்? நான் கனம் பண்ணுவேன்றாரு. அப்போ கனம் பண்ணுறது தான் என்னவா? பொருளால் அவரை கனம் பண்ணுறோம். அப்போ என்ன நீ பொருளால் கனம் பண்ணும்போது அடுத்து நான் கை தட்டுங்க, ஏன் பொருளாலும் நான் கனம் பண்ணுவேன். சில ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. சில நேரம் இங்கே வருவாங்க, சில நேரம் வரமாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க இங்கே வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நான் ஆஃபரிங் நான் கொடுப்பேன். இது போக வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு நான் தனியாக ஆஃபரிங் கொடுப்பேன். எல்லாருக்கும் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு செய்வேன். ஏன்னா அவங்க எப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க எனக்கு ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கை எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா தான் இருக்கும். ஆனால் அவர் ஊழியக்காரருக்கு விதைக்கணும் அப்படின்ற ஆசையில் அவர் செஞ்சோன்னே நான் செய்வேன்னு பார்த்து அவர் செய்யலை. அவர் ரொம்ப மாதமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் என்ன கனம் பண்ணுறாரு? அப்போ அவர் லெவலுக்கு அவர் என்ன கனம் பண்ணும்போது அப்போ என் லெவலுக்கு நான் அவரை கனம் பண்ணுவேன்ல. அவர் 50, 20ன்னு கொடுக்கும்போது நான் 1000, 2000 இருக்கும். அப்போ மனுஷனாக நான் என்ன அவர் ஸ்டாண்டர்ட் கனம் பண்ண, நான் அவன் என் ஸ்டாண்டர்டுக்கு அவரை கனம் பண்ணும்போது சிலர் கனமே பண்ண மாட்டாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க, சிறவைகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எவர்கள் கொடுக்குறார்களோ அவர் கூட கொடுக்கப்படுது இல்லைங்க. என் லெவல்லே அப்படி செய்கிறேன் நான். அப்போ தேவனும் பிள்ளைகள் தன்னை கனம் பண்ணும்போது அவர்களை அதிகமாக கனம் பண்ணுகிறார். அவர் லெவல் கனம் பண்ணுறாரு. எப்படி கனம் பண்ணுவாராம்? அப்பொழுது நீ என்ன கனம் பண்ணு, பொருளாலும் விளைவின் முதற் பொருளாலும் என்ன கனம் பண்ணு. அப்போ நான் எப்படி உன்னை கனம் பண்ணுவேன்னா வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியங்கள், உன்னோட பேங்க் அக்கௌண்ட் வெல்லிங் ஆயிரும், நிறை மாத கர்ப்பிணி மாதிரி ஆயிரும். நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா அந்த மேனேஜர், நான் பேங்க்குக்கே போனது கிடையாது, ஒருத்தர் கூட போனதில்லை, அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மேனேஜர் கொஞ்ச நாளில் என்னை பார்க்கணும்னு சொல்லிடுவார். கேளுங்க, பேங்க்கு போகிறாலாம் கூப்பிட்டு அவரை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பார்க்குற பெர்மிஷன் கேளுங்க. மேனேஜரை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்னை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. ஏன்? அதுதான் மேட்ரு. அவர் பார்க்குறாரு நிரம்பி வலியுது, என்னையா இவன் அக்கௌண்ட்டு நிரம்பி வலியுது, அதனால் இவரை நான் பார்க்கணும். நான் போகிற எந்திரிச்சு நிற்கிறார் மேனேஜர். நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன, ஆனால் என்ன அப்போ தேவன் நம்மளை கனம் பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவது. நான் அதை தொடுவதில்லை, அதை அப்படியே மினிஸ்ட்ரிக்கு நான் ரீடைரக்ட் பண்ணிடுறேன், அது வேறு விஷயம். நேற்றெல்லாம் அந்த இது லேண்டுக்கான அமௌண்ட் ஒரு எடுப்பான்றேன், உள்ளேருந்து எடுக்கும்போது 5 லட்ச ரூபான்னு போட்டு இருந்துச்சு. என்ன மேலே மில்லியனர்ஸ் மீட்டுக்கு நான் வாங்கினேன், பிஸ்னஸ் மேன் மீட்டுக்கு வந்துச்சு எனக்கு ஆஃபரிங் 5 lakhs. முந்தானத்தோட சாய் சொன்னேன். அது அப்படியே அந்த பெட்டியில் இருந்துச்சு.
அப்படியே நேற்று எடுத்துகிட்டு போய் லேண்டுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாமே அப்படியே ரீடைரக்ஷன் தான். நம்ம கேஷியர் தானே, நம்ம வந்து ஓனர் கிடையாது, நம்ம கேஷியர். அதாவது உக்ரானக்காரன், அது அந்த பொருளுக்கெல்லாம் வந்து காப்பாளன் தானே ஒழிய நம்ம ஓனர் கிடையாது. அதனால் அந்த பணத்துக்கு பக்கத்தில் ஒரு டேக் இருக்கும், அதை கொடுத்துருவோம். ஏன் சார் நீங்கள் 10 லட்ச ரூபா வந்தால் கூட சிரிக்க மாட்டேன்ட்டிங்கன்னா, அது நான் வச்சு தானே சிரிக்கிறதுக்கு, அது நேரம் அங்கே போகுது. நான் ஆசீர்வதிக்கிறேன், மனசார ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா இந்த ஊழியத்தின் தேவையை சந்திக்கிறாங்கன்ட்டு. என் அன்புக்குரியவன் என்ன சொல்லுவாருன்னா, தேவன் உங்களை எப்படி கனம் பண்ணுறாருன்னா, உங்களுடைய களஞ்சியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எத்தனை பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க? கை தூக்குங்க. இந்த வசனம் நிறைவேறினா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். கை தூக்கு. அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட் நல்லா கை தூக்குங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்களாம் சொல்லுங்கள், நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அக்கௌண்ட் இருக்குல்ல, ரைட்டு. ஆனால் ஆவியானவர் இப்போ சொல்கிறார், நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். புரண்டு ஓடும். பொய் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல சார். கர்த்தர் பொய் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. நீங்கள் நினைக்கிறீங்களா? சொன்னால் செய்வார். களஞ்சியங்கள் நிரம்பணும். டிஜிட் அப்படியே 8 டிஜிட் 10 டிஜிட் நான் ஆகணும். ஆமாம். பேங்க்கு உங்கள்கிட்ட கடன் கேட்கணும். ஆமாம். இப்போ இந்த டெபாசிட் கேட்குறேன், ஃபிக்ஸட் டிசார்ட், நீங்கள் ஏதாச்சும் டெபாசிட் பண்ணுங்கள், பாருங்கள் ஏதாச்சும் செய்யுங்க. அப்போ என்ன சொல்கிறான், உங்கள் பணத்தை கொஞ்சம் எங்கள் பேங்க் கொடுங்கன்றான். இல்லைப்பா நாங்கள் வேறு ப்ராஜெக்டில் போயிட்டுருக்குறோம், எங்களுக்கு இன்னும் ஒரு 20 கோடி தேவைப்படுது, அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்குறோம். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை, டிசிப்ளினை நீ அற்பமாக எண்ணாதே. தேவன் டிசிப்ளின் பண்ணும்போது அது அசால்ட்டு நினைக்க, அவனை போட்டால் வந்துடுவான் சொல்லாத. இந்த கீழ் அடைஞ்சது காரணமே அதுதான். மேலான இடத்தை நோக்கி கடந்து செல்ல போகிறோம். நான் கனம் பண்ண போகிறேன், அவர் என்ன கனம் பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இது ஒரு அபிஷேகம். இது கொடுத்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். கொடுத்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். So when they pray, it will flow. The anointing will flow into the minister of God. எவ்வளோ உங்களை கனம் பண்ணு கடவுள் நினைக்கிறீங்க, அவ்வளோவா நீங்கள் விதைங்க, விதைச்சு பழகுங்க. ஊழியக்காரன்ட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு நம்மள்ட்ட இல்லை, மற்றவங்கிட்ட இருக்கிற பெரிய சாபக்கேடு, அவன் விதைக்கிறதே இல்லை சார். மனம் உடைஞ்சு சொல்கிறேன். பின்பு எப்படி தேவன் அவனை ஆசீர்வதிக்க பாருங்க. அவன் தேவன் அதை பெருக்கிக்கன்னு சொல்கிறாரு. பெருக்கிக்கன்னு சொல்லும்போது நீ எவ்வளவா விதைக்கிற அவ்வளவாய் 100 மடங்கு நான் உனக்கு கொடுக்குறேன், நிரம்பி வழியத்தக்கதாக தர்றேன்றாரு. ஆனால் அவன் என்ன செய்யறதில்ல, விதைப்பதில்லை. ஆனால் நான் பார்த்துருக்கேன், யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் விதைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய முற்பிதாக்கள் காலத்தில் அவர்கள் சாதிக்காத மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் சாதிக்கிறார்கள். எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் அவர் ஏழையாவதில்லை, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஊழியம் பெருகுகிறது. இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஒபீடியன்ஸ். மனிதர்களை மறந்து விடுங்கள், தேவனை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். 24 மணி நேரம் அவரை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து கடந்து செல்லுங்கள். அவர் சொல்லிட்டாருன்னா தைரியமாக செய்யுங்க. தொடர்ந்து அதை உங்கள் பழக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். எங்கே விதைப்பது, எங்கே கர்த்தர் உங்கள்கிட்ட முகமுகமாய் பேசுகிறாரோ அங்கே தான் நீங்கள் விதைக்க வேண்டும். தசமான காணிக்கையும் கண்ட இடங்களில் விதைக்காதிருப்பாயாக. பைபிள் தெளிவாக சொல்லுது, இஃப் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ, தட் பிளேஸ் இஸ் காட் சோசன் பிளேஸ். 2 இடத்துல இருந்து என்ன பேசுகிறார் சார், 3 இடத்துல பேசுகிறார். யூ ஹேவ் டு சோ இன் தீஸ் 3 பிளேசஸ், 2 பிளேசஸ். இது என்ன செய்யுதுன்னா, அதுதான் எனக்குரிய நிலம், அது நல்ல நிலம். அங்கே நான் விதைக்கும் போது 100 மடங்கு எனக்கு என்ன செய்கிறது, அறுவடை தெரியுது. ஞான நன்மைகளை எங்கே அறுக்கிறோமோ அங்கே சரீர நன்மைகளை விதைக்க வேண்டும். இந்த இடத்துக்குள்ள போகும்போது நம்முடைய ஊழியங்கள் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நான் ஏன் இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறேன், மாற்றங்களை எதிர்பார்த்து நடக்கிறேன். இன்னொரு பக்கம் இதை நடத்த ஏதாச்சும் வழியில் தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஊழியர்களுக்கு நான் செலவழிக்கிற பணி, வர்ற காணிக்கை, இது வரைக்கும் வர்ற காணிக்கை நான் செலவழிக்கிறதுல 5ல் 1 பங்கு கூட 10ல் 1 பங்கு கூட இருக்காது. பின்பு அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சார். ஏன்னா தேவனை ஆசீர்வதிப்பார். நான் இன்னொரு ஊழியனுக்கு செய்யும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அப்படி நீங்களும் ஒரு ஊழியருக்கு நீங்கள் விதைக்கும் போது, ஒரு ஆசீர்வாதமாக ஒரு ஊழியத்துக்கு விதைக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். எந்த ஸ்டைலில் கனம் பண்ணுவார் சொல்லுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 3:9 எல்லாம் சொல்லுங்கள். 3:9 3:9 நீதிமொழிகள் 3:9 கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்கள். நீதிமொழிகள் 3:9 கர்த்தர் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், என்ன கனம் பண்ணுவார்னு சொல்லுங்கள். உங்களையும் கனம் பண்ணுவார். ஆமென்.
நீதிமொழிகள் 3:9 படி உங்களை கனம் பண்ணுவார் கர்த்தர். ஆமாம். நீதிமொழிகள் 3:9 படி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நீதிமொழிகள் 3:9 படி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பாம்புக்கு தலையையும் மீனுக்கு என்ன மீன் அது? தூத்துக்குடி விலங்கு மீனா? இல்லை, நல்லா தெரியுமா? விலங்கு மீன் தானா? அதாவது பின்னாடி வால் மாதிரி இருக்கும், மண்டை எப்படி இருக்கும்? பாம்பு மாதிரி இருக்கும். மண்டை பாம்பு மாதிரி இருக்கும், வால் வந்து மீன் வால் இருக்கும். பாம்பை பார்த்தோன்னா டக்குன்னு தலையை காட்டுமா? ஏய் நான் பாம்பு தாயா, பாம்பு தாயா, பாம்பு தாயா. மீனை பார்த்தோன்னா டக்குன்னு வாழை காட்டும், ஏய் நான் மீன் தாயா, மீன் தாயா. அப்படி சிலர் இருக்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த தலையை காட்டுறது, இங்கிட்டு போனேன். 50 வருஷம் ஆனாலும் அவங்க ஸ்டாண்டர்டை விட்டு அவங்க வளர போகிறதே கிடையாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். இப்படி தங்கள் நிறத்தை மாற்றுகிற ஊழியர்கள் எல்லோருக்கும் நல்லவன் ஒருத்தர் இருந்தானா அவன் யாருக்குமே நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். ரைட்டாக தப்பா? எல்லாருக்கும் நல்லவன்னா அவன் யாருக்குமே, எனக்கு இவருக்கு சண்டைங்க, சரியா? இவர் எனக்கு நல்லவர் அவருக்கு நல்லவராக இருக்க முடியாதுங்க. அப்படி இருந்தாருன்னா 2 பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இயேசு சொன்னார், வீட்டு எஜமானனையே பேல்செபுல்னு சொல்லிட்டாங்க. நீ மட்டும் கெட்ட பேரை வாங்காம ஊழியம் பண்ணணும்னு நினச்சின்னா நீ வந்து எஜமானனோட பெரிய சீசன் ஆயிடுற. சீசன் எஜமானனை போல் இருப்பதே போதும், அதுக்கு மேலே வரும்னு நினைக்காத. எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கு அப்படின்றது பிசாசின் உபதேசம். சொல்லுங்களேன். வீட்டு எஜமானனே பேல்செபுல்னு சொன்னாங்கல்ல, அப்போ அவருடைய சீசர் உங்களை என்ன சொல்லணும்? 4 பேர் என்ன செய்யணும்? திட்டணும். எவனுமே என்ன பேசலை அப்படின்னா சம்திங் ராங். ஏதோ நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் தைரியமாக சொல்கிறேங்க, என்னை எதுக்கிறவன் 4 பேர் இருக்கிறான். ஏன்னா எங்கள் தலைவரே எதுக்கிறவன் ஆள் இருக்கிறான், அவங்க என்ன எதுக்க மாட்டாங்களா? எங்கள் தலைவரோட சிறப்பாக நான் பிரசங்கம் பண்ணிட முடியுமா? எங்கள் தலைவரோட எல்லாரையும் நேசிச்சிட முடியுமா? எல்லாரையும் நேசித்த என் தலைவரை அவன் அப்படி பேச முடியும்னா எதுக்கிறவன் இருப்பாங்கன்னா கட்டாயம் என்ன எதுக்கிற ஆள் இருப்பாங்க. என்னை யாருமே எதுக்கலைன்னா நான் தலைவரோட தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்காதீங்க. உண்மையை உண்மை என்று உறக்கச் சொல்லுங்கள். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பாருங்க, இப்போ இந்த ஜனவரி வந்து 50 வயசு ஆக போகுது. How many of you believe it? 50 வயசு ஆக போகுது, ஜனவரியோட இல்லை. அடுத்த 3 வருஷத்துல எனக்கு 50 வயசு சார். ஆனால் நான் இன்னைக்கு காலேஜுக்கு போனேன்னா அட்மிஷன் போடுவான்னு கேட்குறாங்க. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமாம், என் பையனை நாளைக்கு கூட்டு போக போகிறேன். கேட்க போகிறாரு பிரின்ஸிபல், அட்மிஷன் உங்களுக்கு அவருக்கா? ஆமாம், என் பையன் கூட படிக்கிற பிள்ளைகளே என்ன உங்கள் அப்பா சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகுது. இதெல்லாம் நான் அப்படியே விஷன்லேயே பார்க்குறேன். கிருபையிலே வாழுங்கள், கிருபையிலே இருங்க. அதுக்கெல்லாம் வந்து மேகம் போன்றவளை திரளான சாட்சி நம்ம சுற்றி இருக்கிறது. ஆமாம், அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அது அவரோட எங்கே இருப்பாங்க. ஆமாம், அவர்களும் வந்து புதுமண தம்பதிகளை போல தேவனை பாடலை பாடி தேவனுடைய பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறவர்கள். நம்மத்தில் அன்பு சகோதரர் விஜய் ஆண்டனியா இருக்கிறார். அவர்களையும் வரவேற்போம். வந்து நல்லவர், அவர் ஒரு நல்ல ஒரு வந்து நீண்ட நாள் என்னுடைய நண்பரும் கூட. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷர், பிராமண பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர், ஸ்பெஷலிஸ்ட் இன் டெவில் காஸ்டிங். ஆமே, பேயட்டுவதில் அவர் நிபுணர். ஆனால் விஜய் கர்த்தர் நல்லவர். ஸோ இன்னும் அநேக ஊழியர்களே இருக்கிறீர்கள். உங்களை எல்லோரும் நான் வரவேற்கிறேன். உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஒரு பேருக்காக கேட்கல, உண்மையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பிரசன்னத்தில், அதாவது when we are connected with the presence of the Lord, அது இணைக்கப்பட்டு கண்ணை மூடின உடனே அது என் வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாய் மாற்றும் என்று உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னமும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது. அவர் பிரசன்ஸில் அமர்ந்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. சிலர் அமர்ந்திருக்கிறத பார்க்கும்போது ஏதோ உப்புக்கு, அதாவது உப்பு சப்பில்லாத ஒருத்தர்கிட்ட வந்து உட்காந்துருக்குறோன்ற மாதிரி அவங்க அந்த பிரசன்ஸை எப்படி அசட்டை பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் சமூகத்திலே 5 நிமிஷம் அமர்ந்திருந்தாலும்
அபரிவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுண்டோ? கர்த்தர் கேட்கிறார். என்னை சும்மா தேடு, வேஸ்ட்டாக தேடு, 1 மணி நேரம் நீ கத்துனாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு கர்த்தர் வேஸ்ட்டாக நான் உன்னை தேட சொல்லியிருக்கேன்னா, 1 நிமிஷம் நீ என் ப்ரெசன்ஸில் உட்கார்ந்தாலும் உன்னை உன் தலைமுறை ஆசீர்வதிக்கிற தேவன், அந்த தேவனுடைய சமூகத்தில் நீ வந்து அமர்ந்திருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை செய்வதை விட மேலான பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாவற்றையும் பார்க்கலும் மோசமானது கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை செய்வது. தேவனுடைய பிரசன்னத்தை மதிக்க கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிரசன்னம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது. அவருடைய சமூகத்தில் 5 நிமிஷம் அமர்ந்திருந்தாலே பாருங்க, அந்த தண்ணீர் கொண்டு வந்து அவர் நிழலில் அவர் சமூகத்தில் வைத்த உடனே அந்த தண்ணீர் அந்த பிரசன்னத்தின் வல்லமையில் திராட்சை ரசமாய் மாறியது உண்மை என்றால், ருசியற்ற உன்னுடைய வாழ்க்கை, ருசியற்ற உன்னுடைய போதகங்கள், ருசியற்ற உன்னுடைய செய்திகள், ருசியற்ற உன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்கு வந்துட்டு திரும்பி போகும்போது ருசியுள்ளதாய், ஜனங்கள் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கக்கூடியதாய் மாறும். கையை தட்டுவதற்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். Don't miss the presence of the Lord. The presence of God is the address of a minister of God. Amen. That is the visiting card. Amen. நீங்கள் என்னை பார்க்க வருகிறீர்கள், உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன். அந்த விசிட்டிங் கார்டை நான் யார் என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு சொல்லுகிறது. நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு அதில் இன்ஜினியர்னு போட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் கிறுக்குன்னு அர்த்தம். அதான் கார்டு சொல்லுதில்லப்பா. அப்படி அந்த கார்டு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்கிறது போல் ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ப்ரெசன்ஸ் அவன் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லணும். ஐயா வந்திருக்கிறார், ஊழியக்கார் வந்துட்டார், ஊழியக்கார் வந்துட்டாரு, ஊழியக்கார் வந்துட்டாரு. ப்ரெசன்ஸ் ஆமாம், வைஃபை மாதிரி அப்படியே சுற்றி நிற்கணும். ஆமாம், எப்படி இருக்கணும்? வைஃபை மாதிரி உள்ளே வர்றவனுக்கெல்லாம் என்ன கிடைக்கணும்? கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். சக்கு சக்கு சக்குன்னு, சார் வந்துரு சார், வந்துரு சார். அதுதான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணின எந்த ஊழியனும் முகவரி இல்லாமல் தொலைந்து போகிறான். அவன் எவ்வளோ பெரிய அறிவின் அடிப்படையில் ஜனங்கள் கூடுவதில்லை, ஆண்டவரின் பிரசன்னத்தின் அடிப்படையில் தான் கூடுகிறார். நிறைய அறிவு கொஞ்சம் பிரசன்னம் என்பதில் வாழ்வதை விட கொஞ்சம் அறிவு நிறைய பிரசன்னம் என்பதின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், இன்றைக்கே இன்னைக்கு சாயந்தரம் செய்தி கொடுக்க போறீங்க, சரியா? பைபிளை ஃபுல்லாக படித்தவரும் இன்னைக்கு சாயந்தரம் செய்தி கொடுக்க போகிறாரு, நீங்களும் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அவரை மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும் பைபிளை ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறதுக்கு. அதனால் 5 வருஷம் கழிச்சே நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் ப்ரெசன்ஸுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு சாயந்தரம் செய்கிறதோட சூப்பராக நீங்கள் செய்யணும். ப்ரெசன்ஸ் ஒரு நிமிஷத்தில் உங்களை எக்யூப் ஆக்கிறோம். அறிவு நீங்கள் பெறுவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ப்ரெசன்ஸ் அந்த அறிவு செய்வதை ஒரு செகண்டில் செஞ்சிடும். எங்கே மிஸ் பண்ணோன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் இன்ன நிலைமையில் விழுந்தோம் என்பதை அறிந்து அங்கே முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு மரியாதை கொடுங்கள். அந்த பிரசன்னத்திலிருந்து உங்களை விளக்கக்கூடிய குற்ற உணர்ச்சி இருக்கும் என்றால், அந்த குற்ற உணர்ச்சி அளிப்பதற்காக தான் கிருபையின் பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீ வியாதியையும் சீர் செய்ய மாட்டேன்ற, வியாதிக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, அதையும் தூக்கி எறிகிற. நீ கிறுக்கா பிடிச்சிருக்க உனக்கு. தேவனுடைய பிரசன்னத்துக்கு மரியாதை கொடுக்காத எவரும் பெரிய அளவில் இந்த உலகத்தில் சாதிக்கப் போவதில்லை. அவர்கள் குறைந்த அளவு வேதறிவு உடையவர்களாக இருந்தாலும் அவருடைய சாதனை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஜான் வெஸ்லி, ஸ்மித் விகில்ஸ்வர்த், இது போன்ற மிகப்பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் வந்து சார்ல்ஸ் ஃபென்னி, இவர்களெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எந்நேரமும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடித்தார். உன்னுடைய எந்த பாவமும், எந்த மீறுதலும், எந்த அக்கிரமும் உன்னை தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நீக்க முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கரையத்தை நான் சிலுவையிலே கொடுத்து எடுத்திருக்கிறேன். அந்த சிலுவைக்குள்ள வருவீர்கள் என்றால் என்றென்றைக்கு உங்களோடு தங்கி இருக்கிற தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் என்றென்றைக்கும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிலுவை நிழலுக்கு வந்து தான் ஆக வேண்டும். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னிப்பை நீங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பைபிள் சொல்லுது, ஒரே பலியினாலே. இந்த லோக்கலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கள வந்து எதிர்காலத்துக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி, அவனை டியூவில் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டியூவில் மாதம் டியூ கொடுக்குற மாதிரி வந்து மன்னிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரா? இந்த மாதம் மன்னிப்பு வாங்கிக்க, இந்த மாதம் மன்னிப்பு வாங்கிக்க.
உங்கள் அத்தனை பாவங்களுக்கும் தக்க கிரயத்தை சிலுவையில் செலுத்தி முடித்தார். இல்ல எதிர்காலத்துக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலனா இனிமே நீ மன்னிப்பே கேட்கக்கூடாது. ரெண்டுல ஒரு முடிவுக்கு வா. எதிர்காலத்துக்கான மன்னிப்பை தேவன் தரலனா கொன்னே போடுவோம்னா நீ எதிர்காலத்தில் மன்னிப்பே கேட்கக்கூடாது. எந்த தைரியத்தை நீ வந்து மன்னிப்பு கேட்குற? அப்ப எதிர்காலத்துக்கு சேர்த்து ரத்தம் சிந்திருக்காருன்னு தெரிஞ்சுதானே கேட்குற? அதை ஏன் திருட்டுத்தனமா செய்யற? திருட்டுத்தனமா என் மன்னிப்பு கேட்கிற? அத்தனை பாவங்களுக்குமான கிரயத்தை ஒட்டுமொத்தமாக நான் பிறப்பதற்கு முன்பாய் செய்து முடித்திருக்கிற தேவனுக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். கைது போடு. ஆமென். It is finished. Whatever he has to do to the end of this world, until the end of this world, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் சிலுவையிலே செய்தார்.